இருக்கின்றார்கள். சுமதி அவர்கள் அவருடைய துணைவியார் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதெல்லாம் முதல்ல நாங்கள் பெருமைப்படுத்தியிருக்கணும். கொஞ்சம் நாடகம் லேட் ஆகிட்டுங்கிறதுனால, ஏன்னா ஒரு 9 மணிக்கு நம்ம பேச ஆரம்பித்திருந்தோன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இவங்களுக்காக ஒதுக்கியிருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் இரவும் பகலும் பணி புரிஞ்சிருக்கிறாங்க. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸையும் எடிட் பண்ணி உள்ள கரெக்டாக அதை 30க்கு 10ங்கிறதுல கொண்டு வரணும். நிறைய சீன்ஸ் எடுத்து அவ்வளவும் ஆட் பண்ணி சேர்த்து இன்னைக்கெல்லாம் டைட்டில் நேரத்து 2-3 நாளாக டைட்டில் வேலை அது ஒரு வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு போடுறது வேலை, பேக்ரவுண்ட் வேலை, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் மிகச்சிறந்த முறையில் ஒத்துழைப்பு வழங்கினால்தான் அந்த பேக்ரவுண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. அவங்கள நம்மோடு அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். அது காரணம் என்னன்னு கேட்டோன்னா, சொல்லையாண்டவருக்கு நாங்கள் அந்த பணியை ஒதுக்கிட்டோம், வேறு எந்த வேலையும் வாங்கலைன்ட்டாங்க. கிட்டத்தட்ட 20 நாட்களாக வேறு வேலையே வாங்கலை சொல்லிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டோன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒதுக்கி வைத்து எங்களோடு துணை நின்று இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு படைப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெருமைக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். அப்படியா? சரி. ரெண்டு பேருமே கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, அவங்க ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா இவங்க அதை ரெடி பண்ணுவாங்க. கடுமையான முயற்சி. ஆமாம், ஒரு அசராத முயற்சி நம்ம சாமி செய்யணும்னு. அதனால் அவங்க உயர்ந்து நிற்பார்கள் வாழ்க்கையில், அது நிச்சயம். ஏன்னா நம்ம சாமி செய்யணும்னு நினைக்கவங்க கண்டிப்பாக உயர்ந்த நிலை அடைவார்கள். அந்த அளவுக்கு ஒரு 20 நாள் 25 நாள். ஏன்னா நாங்கள் கிட்ட போயிட்டாலே ஏதாவது அதை செய்யணும் இதை செய்யனாலே அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால கொஞ்ச காலங்களில் அப்படி ஒதுங்கியிருப்போம். அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு ரெடி பண்ணி தந்த பிறகு அவ்வளோ எடிட்டிங் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கடுமையான வேலை வாங்குவோம். அந்த அளவுக்கு அசராமல் நல்லபடியாக ஒத்துழைப்பை நல்கி புன்முறுவலோடு எங்களை வரவேற்று சிறந்த முறையில் அமைத்து தந்த அவர்களுக்கு போற்றுதலுக்குரிய சிறப்புகள். நண்பர் வசந்தனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு இல்லை, அன்றைய காலம் தொட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடமாக தோளோடு தோல் நின்று. ஏன்னா எனக்கு சில நேரங்களில் மற்ற நண்பர்களால் இடைஞ்சல்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் அண்ணே நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி அடித்து அதை கொண்டு வந்து இன்றைக்கு வரையும் உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் வசந்தன் அவர்கள். அன்பிற்குரிய அண்ணன் பொன்சேகரன் அவர்கள் இந்த நாடகத்தை ஆரம்பித்து தந்திருக்கின்றார்கள். முதல்ல கிட்டத்தட்ட 10 நாடகங்களை படைத்து அவர்கள் உருவாக்கி, நான் நினைச்ச பிறகு இடையில் அவங்க ஒரு காரணங்களினால் வரல. அதுக்கு பிறகு தான் இறைவன் எனக்கு ஒரு அனுக்கிரகத்தை வழங்கினார். இப்படி போயிட்டு இருந்து, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக அவங்களுடைய புதுமை எல்லாம் புதுமையாக இருக்கணும். நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் தான் திரையில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்த உடனே என்ட்ரி எடுத்த உடனே எல்இடி ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்இடி ஸ்க்ரீன்லேயும் புதுமை என்ன செய்யணும், சைடில் இந்த சுமதி அவர்களை கேட்டால் தெரியும், சார் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்பாங்க. உடனே விடாமல் என்ன செய்வாங்க, சில புதுமைகளை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த மேலே உள்ள பேக்ரவுண்டு, கீழே உள்ள பேக்ரவுண்டு, பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தது அந்த அண்ணன் பொன்சேகரன் அவர்கள். கிட்டத்தட்ட தொடர்ந்து இப்போ எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, சாயந்தரம் வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படியே முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கலாமண்டலத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலுடைய நிர்வாக பெருமக்கள். ஏன்னா நம்ம நிர்வாகத்தினுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடைபெற முடியாது. திருக்கோயில் மண்டபத்தில் தான் நாங்கள் அந்த ரிகர்சலை பண்ணிகிட்டு இருப்போம். அதற்கு வேண்டிய உறுதுணையாக இருந்து எங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்த திருக்கோயிலுடைய நிர்வாக பெருமக்கள், வரி அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிடிபி குரூப்ஸ் உரிமையாளர் அவர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள், பிடி குரூப்ஸ் அவருடைய சகோதரர்கள், அதாவது பாஸ்கர் அண்ணன், அவருடைய பொன்ராஜ் அவர்கள், அருள்ராஜ் அவர்கள், சுரேஷ்ராஜ் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், நாடகத்துக்காக இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்னு முதல்ல பிரமிச்சாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்க்ரீனை கொண்டு வந்து நிறுத்தி இருந்து, ஏன்னா இதெல்லாம் மற்றெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்க்ரீனை கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு காலையிலேருந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறாங்க, மாற்றணும், என்ன செய்யணுமோ செய்யணும்.
மேலெல்லாம் இதை கொண்டு மேலே சொல்லேண்ட களமண்டன்னு கிட்டத்தட்ட ஒரு 60 அடி அதை கொண்டு நிறுத்தினு அவ்வளோ வேலையாட்களும் கொண்டு நிப்பாட்டாங்க. இந்த மாதிரி என்ன செய்யணுங்கிறத இன்னைக்கு இல்லை, அவங்க சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. பெரிய அளவில் இந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற பிடிபி குரூப்ஸ் உரிமையாளர்கள், அவருடைய சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதில் பொன்ராஜ் தெரிதா, மற்றபடி அருள் அவர்கள், அவருடைய ஒத்துழைப்பு மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்கும். இந்த எல்லாமே என்னென்ன செய்யணும், பிரமிப்பாக எதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வருவாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு சொல்லியாண்டவருடைய அருளினால் அவங்க சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலில் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10, 15, 20 வருடத்துக்கு முன்னாடியே லைவில் உலகம் முழுவதும் லைவை கொண்டு வந்த ஒரே பெருமை பிடிபி குரூப்ஸ் நிறுவனத்தை சாரும். ஏன்னா அவங்க உலகம் முழுவதும் சொல்லியாண்டவருடைய அருளையும் சிறப்பினையும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை அக்கறையோடு சிறப்போடு உலகம் முழுவதும் உள்ளவர்கள் பார்த்து மகிழ்கின்ற வகையில் அந்த நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு எங்களுடைய கலாமன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கே சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நண்பர்கள், அதில் ஹரிகிருஷ்ணன் அவர்களை கேட்க வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்ம சில ரெக்கார்டிங் பண்ணுறது எல்லா விதத்துலேயும் அவர் தான் டைரக்டர். நம்ம ஏதோ அடிஷனலாக இருந்துக்கிட்டு அப்படியே ஒதுங்கிடுறது, அவ்வளோதான். நம்மளால் முயன்றதை எழுதி கொடுப்போம், அதை பண்ணுவோம். மற்றபடி என்றைக்கு ரிகர்சல் ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு ஆரம்பிக்கிறது, கடைசி வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் நான் அங்கே ரிகர்சல் நடக்கிற இடத்துக்கு போகவே இல்லை. என்ன செய்கிறாரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள், பிரம்மாண்டமான ஒரு ரிகர்சலை அவ்வளவு நண்பர்களையும் ஒருங்கிணைத்து செய்கிறாங்க. அவர் பலத்த ஒரு கரகோஷத்தை, ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ நண்பர்களை அழைத்து நடிகைகள் வரலைன்னா நடிகை பேரில் அவங்களே நடிச்சுக்கிடுவாங்க. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அந்த பிரம்மாண்டம், அந்த நடிப்பில் திறமைகளை மெருகூட்டியது கேபி ஹரிகிருஷ்ணன் அவர்கள். அவர் தான் சிறந்த ஒரு இயக்குனராக நம்மிடத்தில் மெலிந்து கொண்டிருக்கின்ற நடிகர், சிறந்த நடிகர், சிறந்த ஒரு இயக்குனராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர் நம்ம சிவகுமார் அவர்கள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நாடகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட துபாயிலிருந்து நம்முடைய நண்பர் கண்ணன் அவர்கள், அப்போ ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000, 4000 ரூபா வரும். அது ஒரு நாடகம் போடுறதுக்கு 4000 ரூபா தான் வரும். அப்போ அந்த நேரத்திலிருந்து அவங்க துபாயில் இருப்பாங்க, நான் லெட்டர் எழுதுவேன். இன்லேண்ட் லெட்டர் எழுதுகிற காலம் எழுதி சொல்லியாண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார், கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும்னு சொல்லி. ஏன்னா அவருடைய அனுக்கிரகம் அது வார்த்தைகளாக வருது, அவ்வளோதான். இப்படி லெட்டர் எழுதுவேன். லெட்டர் எழுதினோடனே உடனே ஒரு 4000 ரூபா செலவுன்னா உடனே 2000 ரூபா, உடனே அப்போமே 2000 ரூபா அனுப்பி விட்ருவாங்க. இது ஒரு 5000 ரூபா. இப்போவும் முக்கியமான கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே எல்லாத்தையுமே வழி நடத்தி சிறந்த முறையில் ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அவங்க டி கண்ணன் அவர்கள். அவருடைய சகோதரர் பிரகாஷ் அவர்கள் அற்புதமான நடிப்பில் கலக்கியிருக்காங்க. இன்னைக்கு வில்லனா சிறந்த ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம நாடகத்தில் ஆரம்பத்தில் நடித்தவங்க, அதனால் அவர் கொடுத்த அந்த கேரக்டர் சிறப்பாக செய்வார்னு தெரியும். அந்த மாதிரி பின்னி சிறப்பான ஒரு வில்லனா என்ன செய்கிறாரு பரிணமித்த நம்முடைய பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் ஏன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லணும். நம்ம சரவணன் காமெடியில் கலைக்கணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடிப்பு, அந்த வார்த்தைகளே ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கும், வார்த்தைகளே ஒரு ரசிப்புத்தன்மையை உருவாக்கும். அந்த அளவுக்கு அவர் சரவணனுடைய நடிப்பு. இன்னைக்கு சரவணன் இந்த கலாமண்டத்தில் இருந்து பணி செய்து இறைவனுக்கு அந்த தொண்டினை செய்ததனால் இன்றைக்கு கலைத்துறையிலே உயர்ந்து தமிழினி என்ற படத்தை இன்றைக்கு தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ரிலீஸ் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளராக சொல்லியாண்டவர் அங்கே உயர்த்தி இருக்கிறார். சின்னத்திரையிலே சிறப்பானதொரு முத்திரையை பதித்திருக்கின்ற ஒரு ஆற்றலை படைத்தவர். இப்படி பல்வேறு கலைஞர்களை உருவாக்குகின்ற சிறப்பினை பெற்ற நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்ற காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர் பெருமக்கள் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையில் நிகழ்வு நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் டிஎம்ஆர் சவுண்ட்ஸ் சிறப்பான முறையில் சவுண்ட்ஸ் அமைத்தந்தார்கள். ஏன்னா வந்த உடனே அவங்க வேலையை கரெக்டாக கடன்னு செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டு எந்த சாப்பிட்றது அதெல்லாம் பார்க்குறதில்ல. அதை வேதா
அவர்கள் பின்னால் பேக்ரவுண்டு சிறப்பான முறையில் அமைதி எல்இடி அமைத்து தந்திருக்கிறாங்க. அதாவது அவங்களும் என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து எனக்கு